வந்தாச்சு. ஹாய் சொல்லுமா எல்லாத்துக்கும். ஹாய். அது வணக்கம் சொல்லு. சொல்லுமா சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செம்ம ஃபன்னாக இருந்தது. நாங்கள் வந்து மேரேஜுக்கு போயிருந்தோம். அங்கே சூப்பராக இருந்தது. எங்கள் மம்மி கூட போயிருந்தேன். சூப்பராக போய் நல்லா அட்டன் பண்ணிவிட்டு மித்ரன் தர்ஷன் எல்லாம் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பசி ஆயிடுச்சு. சரி ஓகே நம்ம வந்த வேலையை பார்ப்போம். சாப்பிட போயாச்சு. சாப்பிட போய் உட்காந்தோன்னா செகண்ட் ரவுண்டுக்கு வந்துட்டாங்க மித்ரனும் தர்ஷனும். ஏற்கனவே அவங்க சாப்பிட்டாங்க அவனோட அக்கா கூட. திருப்பி என் கூட வந்துட்டாங்க. நல்ல வெஜிடபிள் பிரியாணி, நல்ல கூட்டு, கோஸ், அவியல், பொரியல், அப்பளம் எல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா தயிர் வெங்காயம் எல்லாமே இருந்தது. சூப்பராக இருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டு நீங்களும் உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு அவங்களையும் என் பக்கத்தில் உட்கார வச்சுட்டேன். அவங்களும் உட்காந்து சாப்பிட முடியாமல் உட்காந்து அம்மா கூப்பிட்டாலே அப்படின்ட்டு என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரிடா சாப்பிடுங்கடான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பசியாக இருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டு பசங்க இது பாசத்தில் சாப்பிட்றாங்களேன்னு அவங்களுக்கு ஒரு 2 வாய் ஊட்டலாம் அப்படின்ட்டு வந்துச்சு. அவங்களுக்கு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும்போது இதில் நமக்கு வீடியோக்கு ஆள்லையே நம்ம கேமராமேனை காணுமேன்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு கூப்பிட்டா அவள் வர 2 மணி நேரம் கழிச்சு வாரா. எம்மா எங்களை ஒரு வீடியோ எடுதாயி அப்படின்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் காத்திருந்து அதுக்கப்புறம் என் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டு சாப்பிட்டுட்டு ஓகே அவ்வளோதான் வீட்டுக்கு போகலான்னு கிளம்பியாச்சு. இவ்வளோ தூரம் வந்தவங்க கல்யாண மாப்பிள்ளை பொண்ணு கூட இருந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலைங்க. அதுக்கெல்லாம் நமக்கு எங்கே டைம் இருக்குது? பசங்க கூட இருந்து அவங்க கூட பார்க்க தான் ஃபுல் டைமுமே இருக்கும். பசங்களை வச்சுட்டு நம்ம எங்கேயும் போகவும் முடியாது, ஒன்றும் பண்ணவும் முடியாது. அவங்க கூட நல்லா ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு என் டைம் சரியாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.